Good evening, everyone. Let's wait for 2 more minutes. Okay. Good evening, everyone. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது குமார், கேக்குது. Okay, okay. Thank you. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா எஸ்கல் சர்வர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வாரமும் அதே தான் எஸ்கல் சர்வர் இன்ஸ்டாலேஷனை தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே தான் திரும்ப பார்க்க போகிறோம். Installation configuration, step-by-step guide on installing SQL Server and configuring the environment. இது போன வாரம் நம்ம இன்ஸ்டால் பண்ணது, இது செகண்ட் இன்ஸ்டன்ஸ்னு. இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் நேம்டு இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நீங்களா பேர் வச்சுட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், செகண்ட் இன்ஸ்டன்ஸ், தேர்ட் இன்ஸ்டன்ஸ், மீனிங்ஃபுல்லான ஒரு பேர் வச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ இப்போ ஒரு டிபி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை, டேட்டாபேசஸ்ங்கிற ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல டேட்டாபேஸ் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க நேம் கொடுக்குறப்ப இந்த லாஜிக்கல் நேமும் வரும். எம்ப்ளாயி அதே பேர்ல, லாக் ஃபைல் வந்து இது வந்து டேட்டா ஃபைல், இது லாக் ஃபைல். ஃபைல் டைப் வந்து டேட்டா, இது வந்து லாக். ஃபைல் குரூப் வந்து டிஃபால்ட் வந்து பிரைமரி ஒன்று இருக்கும், இது வந்து லாக் ஃபைல். இனிஷியல் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்பியில் இருக்கு பாருங்க, 8 MB 8 MB. பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ க்ரோத் பாருங்க, ஆட்டோ க்ரோத் எனேபிளில் தான் இருக்கும். 64 MB வளர்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு. யூஸ்வலாக வந்து மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஏன்னா டேட்டா கண்ணப்படம் க்ரோ ஆகுது அப்படின்னா டிரைவ் வந்து ஃபில் பண்ணி விட்டுரும். இந்த இருக்குல்ல, இந்த டேட்டா ஃபைல் ஸ்டோர் ஆகிருக்கிற டிரைவ், சி டிரைவை ஃபில் பண்ணி விட்டுரும். கண்ணப்பனான டேட்டா க்ரோ ஆச்சுன்னா அது வந்து கண்ட்ரோலபிளாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆட்டோ க்ரோத்தை வந்து டிசேபிள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இவ்வளவுதான், இதுக்கு மேலே எனக்கு வந்து க்ரோ ஆகாத அப்படின்னு சொல்லி அப்படியும் பண்ணலாம். நீங்கள் என்ன இங்கே டைப் பண்ணீங்க, என்ன நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணீங்கன்னாலும் அந்த ஸ்கிரிப்ட்னு இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் டு நீட் கொரி விண்டோ, இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+N. இது ஒன்னொன்றுக்குமே ஒரு ஷார்ட்கட் இருக்கு பாருங்க. ஃபைலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம், கிளிப் போர்டு கொண்டு போகலாம், இது ஒரு ஜாவா கூட ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் செஞ்ச வேலை எங்கே போகுது பாருங்க, ஸ்கிரிப்ட் விண்டோ ஓடிடும் பாருங்க. இது மாதிரி கூட நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ.
கிரியேட் டேட்டாபேஸ் நேம் containment equal to none. இதை நம்ம லேட்டரா பார்ப்போம். ஆன் பிரைமரி டேட்டா ஃபைல் நேம் என்ன, அது எந்த பாத்துல ஸ்டோர் ஆகுது ஃபைல் நேம், எவ்வளோ சைஸ், மேக்ஸ் சைஸ் எவ்வளோ, ஃபைல் growth எவ்வளோ. அதே மாதிரி லாக் ஃபைல் வந்து ஆன் என்ன பேர்ல இருக்கு, ஃபைல் நேம் எந்த பாத்துல ஸ்டோர் ஆகுது, அதோட சைஸ் எவ்வளோ, மேக்ஸ் சைஸ் எவ்வளோ வரையும் போகும், அது ஃபைல் growth என்ன ரெஸ்ட்ரிக்டட்ல இருக்கு அப்படிங்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட செட்டிங்ஸ் நீங்க வந்து செட் பண்ணலாம். இந்த 160ங்கிறது கம்பேட்டிபிலிட்டி லெவல் என்ன அப்படின்னா, இந்த வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது ஒவ்வொரு வெர்ஷனுக்கு இந்த கம்பேட்டிபிலிட்டி லெவல் வந்து மாறும். இது வந்து 160 இருக்குல்ல, அதுக்கு முன்னால 150, 140, 130 இந்த மாதிரி இருக்கும். 120, 110, 100. இந்த கம்பேட்டிபிலிட்டி லெவலை வச்சுமே நம்ம என்ன வெர்ஷன்ல இந்த டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஷன் இருக்குல்ல 16.0.1000.6 இருக்குல்ல, இதான் நம்மளோட வெர்ஷன் நம்பரு. இது நம்ம வந்து 2022 போட்டிருக்கோம். இப்போ நான் இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் நீங்க ரன் பண்ண வேண்டியதான். எக்ஸிக்யூட்னு இருக்குல்ல மேல, இது வந்து ஷார்ட்கட் கீ வந்து F5. இப்படி இந்த இடத்த வச்சு நீங்க கிளிக் பண்ணலாம், இல்ல F5 பிரஸ் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. என்ன டைம்ல எக்ஸிக்யூட் ஆச்சு, கம்ப்ளீஷன் டைம் வந்து 2024 8:30. இப்போ இது வந்து இந்த ஊர், இப்போ நான் இருக்கிற ஊர் டைம் அது, அதனால அப்படி காமிக்குது 9:14. இது அப்படியே -2:30ன்னா நம்ம ஒரு டைம். இப்போ இங்க போய் கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா இங்க வரல. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ். இப்போ வந்துருச்சு பாருங்க, எம்ப்ளாயிங்கிற டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்க. இதுல எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். என்ன பேக்கப் ஏதாவது எடுத்திருக்கா, லாக் பேக்கப் எடுத்திருக்குதா, என்ன நேம்ல இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, யார் ஓனரு, எப்போ கிரியேட் பண்ணோம், எவ்வளோ சைஸு, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கும். இப்போ இந்த ஃபைல்ஸ் வந்தீங்கன்னா, நம்ம அந்த டேட்டா ஃபைல், லாக் ஃபைல்லாம் பார்த்தோம்ல, ஆர்கிடெக்சர் பார்த்தப்ப அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். எந்த பாத்தில் இருக்குது, அந்த மாதிரி ஃபைல் குரூப் ஏதாவது இருக்கான்னா டிஃபால்ட் ஃபைல் குரூப் மட்டும்தான் இருக்கு. நம்ம கஸ்டமைஸ் ஃபைல் குரூப் எதுவும் பண்ணல. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொலேஷன் என்ன கொலேஷன்ல இருக்கு, ரெக்கவரி மாடல் வந்து என்ன ரெக்கவரி மாடல், ஃபுல்லா பல்க் லாக்டா, சிம்பிளா, இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கம்பேட்டிபிலிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒவ்வொரு வருஷனுக்கும் ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. 2008க்கு வந்து 100, 2012க்கு வந்து 110, 2014க்கு வந்து 120, 2016 வெர்ஷனுக்கு வந்து 130. அதே மாதிரி அசெண்டிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வந்து 150, சாரி 160. நம்ம இருக்கிறது வந்து 160. இது கண்டெய்ன்மெண்ட் டைப் நம்ம லேட்டரா பார்ப்போம். இதுல இருக்கிற ஒவ்வொரு செட்டிங்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் லேட்டரா. இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, உள்ள போய் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். இதை வந்து ரைட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, இந்த பிளஸ் மாதிரி இருக்கிறத. சிஸ்டம் டேபிள்ஸ், ஃபைல் டேபிள்ஸ், எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ், இது மாதிரி கேட்டகரைஸ் ஆயிருக்குல்ல. இப்போ நான் இதை போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள், டேபிள்ல எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்க.
இப்போ நான் நார்மலா இருக்கிற டேபிளை மட்டும் கிளிக் பண்ணி நான் கிரியேட் பண்றேன். இதே பிரச்சனையா? This backend version is not supported to design database diagrams or tables. இது என்னன்னு பாக்குறேன். இதை நம்ம கொரியில இந்த டேபிளை வந்து நான் கொரியில பண்ண போறேன். ஜிஐலையும் பண்ணலாம், கொரியிலையும் நீங்க டைப் பண்ணுங்க, கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், salary. டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. கமாண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. கம்ப்ளீஷன் டைம் வந்து பாருங்க என்ன. இப்போ இங்க போய் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், வருதான்னு பார்ப்போம். வந்துருச்சு பாருங்க, dbo.employee_details அப்படிங்கிற பேர்ல ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேபிளை வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டு ஃபெச் பண்ணி பார்க்கலாம். இங்க போய் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் 1000 rows இருக்கு பாருங்க, இப்படி நீங்க அதை வந்து ஃபெச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபெச் பண்றேன், எந்த ரெக்கார்டுமே இல்லை, நம்ம எதுவுமே இன்சர்ட் பண்ணல. நேம், எம்ப்ளாயி ஐடி, சேலரி இதெல்லாம் வந்து எம்டியா தான் இருக்குது. இப்போ நான் இன்சர்ட் பண்ண போறேன். எடிட் டாப் 200 rows இருக்கு பாருங்க. percentage ஒரு ப்ராசஸை வந்து கீல் பண்றது எப்படி பண்ணலாம், இது வர நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இருந்தாலும் இப்போ நான் செய்யறேங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு லேப்டாப். நான் எப்படி கீல் பண்றேன் பாருங்க தேவையில்லாத ப்ராசஸ். எந்த ப்ராசஸ் உங்களுக்கு வேணாமோ அந்த ப்ராசஸை ரைட் கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஓடிடும். ஓடிச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் ஓகே. நான் கொரியில இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு டேபிள் வேல்யூ. ஃபர்ஸ்ட் காலம் வந்து நேமு, அடுத்த காலம் வந்து எம்ப்ளாயி ஐடி. இன்டீஜருங்கிறதுனால நான் சாதாரணமாக கொடுக்குறேன் வித்தவுட் டபுள் சிங்கிள் கோட்ஸில். அடுத்து சேலரி நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இன்சர்ட் இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் வேல்யூஸ், என்ன ரெக்கார்டு, நேம் இங்கே பாஸ் பண்ணுறேன், எம்ப்ளாயி ஐடி இங்கே பாஸ் பண்ணுறேன், சேலரி இங்கே பாஸ் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எம்ப்ளாயிங்கிற டேபிளே இல்லை அப்படின்னு திருப்புது. எம்ப்ளாயிங்கிற டேபிளே இல்லை நம்மகிட்ட. உங்களோட டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸு. நம்ம என்ன எரரை பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம். எம்ப்ளாயிங்கிற பேர்ல எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை அப்படிங்குது. ஒன் ரோ அஃபெக்டட். ஒரு ரோ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஏன் வர மாட்டேது தெரியல. பார்க்குறேண்ணா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி underscore details.
ஒரு டேபிள்ல இருக்கிற ரெக்கார்டை வந்து நீங்க எடுத்து பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். வந்துருச்சு பாருங்க, நேம், எம்ப்ளாயி ஐடி, சேலரி. ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு இங்க வந்துருச்சு பாருங்க டேபிள்ல. இப்போ நான் இது மாதிரி 5 ரெக்கார்டு இன்சர்ட் பண்றேன். நான் ஒண்ணு செலக்ட் பண்ணாம அப்படியே செலக்ட் பண்ணி ரன் பண்ண பாருங்க, எல்லாமே அஃபெக்டட்னு வருது. எல்லா ரெக்கார்ட்ஸுமே இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அதுல டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நான் அப்டேட் பண்ண போறேன். அப்டேட் டேபிள் நேம் எம்ப்ளாயி set name equal to set salary equal to 15,000 where name equal to அர்ஜுன். அர்ஜுன் இருக்கிறவருக்கு வந்து நான் வந்து சேலரியை வந்து 10,000ல இருந்து 15,000க்கு மாத்துறேன். இங்க அர்ஜுனுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு. நான் அந்த 10,000 வந்து 15,000 அப்டேட் பண்றேன். அப்டேட் டேபிள் நேம் செட் சேலரி, இந்த சேலரியை மாத்த போறேன். வேர் நேம் யாருக்கு, அர்ஜுன்ங்கிறவருக்கு 15,000 மாத்த போறேன். இப்படிதான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ரெக்கார்ட்ஸை. 3 row அஃபெக்டட். இப்போ நான் ஃபெச் பண்ணி பார்க்குறேன் அப்டேட் ஆயிடுச்சா என்னன்னு. பாருங்க 15,000 அப்டேட் ஆயிடுச்சு. எப்பயுமே அப்டேட்டோ இல்லை டெலிட்டோ பண்ணும் பொழுது இந்த வேர் வந்து ரொம்ப முக்கியம். வேர் கிளாஸ் என்ன காரணம்னா என்டையர் டேட்டாவுமே அப்டேட் பண்ணி விட்டுரும். அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். எப்பயுமே இந்த அப்டேட்டோ இல்லை டெலிட்டோ ரன் பண்றீங்க அப்படின்னா வேர் கிளாஸை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. கண்டிஷன், இது வேர் கிளாஸ் வந்து கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நிபந்தனை எப்படி சொல்றோம்னா, இந்த அர்ஜுன்ங்கிற ரெக்கார்டுக்கு இந்த சேலரி அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது வேர் கிளாஸ் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்டேட்டோ இல்லை டெலிட்டோ. இப்போ டெலிட் பாருங்க, டெலிட் எம்ப்ளாயி வேர் நேம் ஈக்குவல் டு ராம் அப்படிங்கிறவரை டெலீட் பண்றேன். டெலீட் டேபிள் நேம் வேர் நேம் ஈக்குவல் டு ராம். இப்போ என்ன சொல்றேன், டெலீட் பண்ண இந்த டேபிள்ல உள்ள இந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். டெலீட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? போயிடுச்சு பாருங்க ராம். 5 ரெக்கார்ட்ஸ்ல வந்து 4 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. இது மாதிரி நீங்க நிறைய பிளேயர் ரவுண்ட் பண்ணலாம். நிறைய நீங்க மாத்தி மாத்தி நீங்க அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது. இதே பாருங்க, அப்டேட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் செட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 101 where name equal to 30. எம்ப்ளாயி டீடைல்ஸ் செட். இப்போ நான் என்ன பண்றேன், சக்திங்கிற பேர் உள்ளவருக்கு எம்ப்ளாயி ஐடி வந்து 100ன்னு தப்பா இருக்கு, அது 101ன்னு அப்டேட் பண்றேன். இப்போ இதோட கமாண்டை பாருங்க, அப்டேட் என்ன அப்டேட் பண்றோம்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற டேபிள் செட் எம்ப்ளாயி ஐடிங்கிறது வந்து 101 மாத்திரம். யாருக்கு அப்படின்னா வேர் நேம் ஈக்குவல் டு சக்திங்கிற ரெக்கார்டுக்கு எனக்கு மாத்து அப்படின்னு. இப்போ நான் செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். 1 rows அஃபெக்டட். போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்டேட் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு.
சக்திங்கிறவருக்கு எம்ப்ளாயி ஐடி 101 அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கும். இப்ப சக்திங்கிற பேர்ல வேற ஒருத்தர் இருப்பாரு. அப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்குதா? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இருந்துச்சுன்னா சாட்ல போய் டைப் பண்ணுங்க, இல்ல சொல்லுங்க. ஹேண்ட் போட்டு இன்னொரு கண்டிஷன் போட்டுக்குவாங்க. வேற ஏதாவது யூனிக் ஐடி இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் நேமு, இல்ல பெரும்பாலும் வந்து எம்ப்ளாயி ஐடி இதுதான் வந்து யூனிக் வேல்யூவா இருக்கும். இப்படி பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. இப்ப இது என்ன செக் பண்ணோம்னா, சக்திங்கிறவருக்கு 101 அப்டேட் பண்ணோம். சரி, ரவிங்கிறவரோட ரெக்கார்டு வந்து 102 இருக்கு. 105 மாத்துறேன். அப்ப அதே கமல்ல ரவின்னு இருக்காரு அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணலாம். இந்த சேலரி ஈக்குவல் டு 10,000ங்கிறதோட இந்த எம்ப்ளாயி ஐடியா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலா யூனிக் ஐடியில தான் இந்த மாதிரி கண்டிஷன் கொடுப்பாங்க. பெரும்பாலும் யூனிக் ஐடி கொஞ்சம் பெரும்பாலும் நேமு பிளஸ் யூனிக் ஐடி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பிளஸ்ங்கிறது அன்ட்டு. சேலரி ஈக்குவல் டு 15,000 where name equal to Ravi and the employee ID equal to 102. இப்ப என்னன்னா ரவிங்கிற பேரு அதை மட்டும் வச்சு பண்ணோம்னா வேற யாராவது ரவி இருந்தா அவருக்கு 15,000 கூட அப்டேட் ஆகலாம். இப்ப எம்ப்ளாயி கண்டிஷன் வந்து எம்ப்ளாயி ஐடிங்கிறது ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் இருக்கும். அப்ப எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 102 கொடுத்தோம்னா அது கரெக்டான கண்டிஷனா இருக்கும். நான் என்ன பண்றேன், ஐம் கோயிங் டு அப்டேட் த சேலரி ஃபார் ரவி whose employee ID is 102. அப்டேட் ஆயிடுச்சு. வெரிஃபை பண்ணுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ரவிங்கிறவருக்கு சம்பளம் வந்து 15,000 அப்டேட் ஆயிடுச்சு. எம்ப்ளாயி ஐடி அது மாதிரி டெலீட்டு. ஓகே, அப்டேட் நீங்களே வெவ்வேறு விதமா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இதுவுமே இல்லை, நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நிறைய வெரைட்டி ஆஃப் அப்டேட், வெரைட்டி ஆஃப் டெலீட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்சர்ட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் டேபிள் அஸ் கிரியேட் டு நியூ கொரி எடிட்டர் விண்டோ ஃபைல் ஆர் கிளிப் போர்ட். நீங்க என்ன முறையில் வேணுமோ அதில் எடுத்துக்கலாம். நியூ கொரி எடிட்டர் விண்டோன்னா இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த டேபிள் கிரியேட் பண்ணது ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு பாருங்க. யூஸ் டேட்டாபேஸ் நேம், எந்த டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்றோம், எம்ப்ளாயிங்கிற டேட்டாபேஸ்ல கோ. இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க, அப்புறம் லேட்டரா கூட நம்ம பார்ப்போம். இப்போ கிரியேட் டேபிள் நேம் வேர்கேர் ஆஃப் 10, எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர், salary numeric of 10, on primary. ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்க. இதே தான் நான் இங்க பண்ணேன். ஸ்டேட்மெண்ட் டேபிள் ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி நீங்க என்ன வேணுமோ ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிரியேட்டுக்கு எடுத்தோம்ல அது மாதிரி டிராப் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். டிராப் டேபிள் நேம் இதை கொடுத்தோம்னா மொத்த டேட்டாவும் காலி ஆயிரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் டிராப் அன்கிரியேட்டிவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிராப் பண்ணும். அதுக்கப்புறம் டேபிளை மட்டும் கிரியேட் பண்ணி விட்டுரும். இப்போ டிராப்னா மொத்தமே காலி ஆயிரும்.
அதுக்கப்புறம் வெறும் டேட்டா, இது டேபிள் மட்டும் இருக்கும், உள்ள இருக்க டேட்டா இருக்காது. இருங்க, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த கிரியேட் டேபிள் எடுத்தோம்ல, இதுல நேம் மட்டும் கொஞ்சம் 22ன்னு சேர்த்து விட்டு நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆயிடுச்சு. இங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த வந்துடுச்சு பாருங்க அந்த டேபிள். அவ்வளோ ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க கிரியேட் பண்ணது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த எம்ப்ளாயி டேபிள்ஸ டிராப் பண்றேன். அதுக்கு முன்னால இத வந்து ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். எப்படின்னா, செலக்ட்க்கு நீங்க எடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து இன்சர்ட்க்கு எடுக்கிறேன். இப்படிதான் நீங்க ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றது. நேம் என்ன, எம்ப்ளாயி ஐடி என்ன, இது ஒரு மீனிங்ஃபுல்லா என்ன ரெக்கார்டு உள்ள வரணுமோ அதுக்காக அந்த டேட்டா டைப்பும் பக்கத்திலேயே வருது ஸ்கிரிப்ட் எடுக்கிறப்ப. இப்ப நான் டிராப் பண்றேன். டிராப் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்றேன். அந்த டேபிள காணும் பாருங்க, எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிறது. மொத்தமே போயிடுச்சு. டேபிள் வித் டேட்டா எல்லாமே காலி. இப்ப நான் இத வந்து அப்படியே இந்த ஸ்கிரிப்ட வந்து அப்படியே இதா மாத்துறேன். சரி. எம்ப்ளாயி ஐடி டீச்சர் salary numeric 10,2. ரன் பண்றேன். எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற ஒரு டேபிளே இல்லங்குது. நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சது வந்து எம்ப்ளாயி டேபிள்ஸ். ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அதை டிராப் பண்ணிட்டோம். இப்போ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ் 22ங்கிற பேர்ல தான் இருக்குது. இப்போ நான் 22ன்னு மாத்திக்கிறேன். அதுக்கு முன்னால இதுல ஏதாவது இருக்குதா அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் 22. இதை ரன் பண்றேன். எம்டியா தான் இருக்குது. இப்போ நான் இன்சர்ட் பண்றேன். ஒன் ரோ அஃபெக்டட். இப்போ செலக்ட் பண்றேன். உள்ள இன்சர்ட் ஆயிடுச்சு பாருங்க டேட்டா. இது மாதிரி நீங்க இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஞாபகம் இல்லைன்னா கூட இந்த ஸ்கிரிப்ட் வச்சே நீங்க ப்ளே பண்ணலாம். அது மாதிரி அப்டேட்டுக்கு, டெலீட்டுக்கு ஜஸ்ட் காமிக்கிறேன் எப்படி ஸ்கிரிப்ட்ன்ட்டு. நீங்களே ஃபில் பண்ணி கூட நீங்க எத்தனை கண்டிஷன் கொடுக்குறாங்க பாருங்க. வேர்ல வந்து என்ன கண்டிஷன் கொடுக்குறத நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இங்க என்னென்னலாம் அப்டேட் பண்ணணுமோ அதை செட்டுக்கும் வேறுக்கும் மிடில் கொடுத்துக்கலாம். வெறும் நேம்னா இதோட பாட்டிக்கலாம். அடுத்து எம்ப்ளாயி ஐடியும் அப்டேட் பண்றீங்க. எத்தனை அப்டேட் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இங்க கண்டிஷன் கொடுக்கணும் வேருக்கு அப்புறம். அது மாதிரி டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் சர்ச் கண்டிஷன். இங்க கண்டிஷன் நீங்க கொடுத்துக்க வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. அதுக்கப்புறம் நான் ரீஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பார்த்தோம், டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம், எப்படி டேட்டா இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம், எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்த்தோம், எப்படி டெலீட் பண்றது, எப்படி ஃபெச் பண்றது, செலக்ட் பண்றது, எப்படி அப்டேட், எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்த்தோம். இதை வந்து நீங்க நிறைய வகையா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க வெவ்வேறு டைப்ல நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு டவுட் வரும் இதுல. பார்க்கறப்ப ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப இதுல
செலக்ட் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்கு. இப்போ நான் இன்சர்ட் பண்ணணும். ஏற்கனவே இன்சர்ட் பண்ண கொரி இருந்துச்சு. அது தேடும் நமக்கு. இப்போ வந்து ராகுல்ங்கிற பேர்ல இருக்குது எம்ப்ளாயி ஐடி 106. சரி. இப்ப திருப்பி இன்னொருத்தங்க இதே பேர்ல இன்சர்ட் பண்றாங்க, இதே ரெக்கார்ட அப்படின்னா ஆயிடுச்சு பாருங்க. இன்சர்ட் ஆயிடுச்சுல. ஆக்சுவலா இப்படி விடக்கூடாது. ஒரே ரெக்கார்ட் 2 தடவை வருதுல்ல, அப்ப தப்பு இல்ல இன்ஃபர்மேஷன். இதை நீங்க வந்து நிறைய வகையில அட்டாக் பண்ணலாம். இது ஆக்சுவலா எப்படி பண்ணோம்னா, எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து பிரைமரி கீ கிரியேட் பண்ணிடுவீங்க. பிரைமரி கீ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அதே ரெக்கார்ட திரும்ப இன்சர்ட் பண்ண விடாது. எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து பிரைமரி பிரைமரி கீ அப்படின்னா நம்ம அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட பார்ப்போம். கன்ஸ்ட்ரெயின்ட்னு ஒண்ணு பார்ப்போம். அப்ப பார்ப்போம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களோட டேட்டா வந்து கரெக்ட்டா இருக்கா? ஒரு டூப்ளிகேட்டா நெறைய வரக்கூடாது. ஒரு கன்னாபின்னான்னு இன்சர்ட் பண்ண விடாது. ரிலேஷன்ஷிப்லாம் மெயின்டெயின் பண்ணும். இப்ப எம்ப்ளாயி ஐடி 106ன்னா, இன்னொரு தடவை 106ங்கிறதே வரவே வராது. இப்ப எம்ப்ளாயி ஐடில வந்து பிரைமரி கீ இது மாரி நெறைய கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட், அ யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த மாரி நெறைய இருக்குது. போன வாரம் வந்து நம்ம டெவலப்பர் எடிஷன் பார்த்தோம்ல. இப்ப எக்ஸ்பிரஸ் எடிஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். அ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எஸ். இதுலயே டைப் இருக்கு. என்ன இன்ஸ்டால் பேசிக்கா, கஸ்டமா, டவுன்லோட் மீடியாவா? நான் வந்து ஜஸ்ட் பேசிக் கொடுப்பேன். அக்செப்ட். அடுத்து இன்ஸ்டால். இந்த லொகேஷன் கேட்குது. நான் சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் டிஃபால்ட்டா வர்றதே கொடுக்குறேன். என்ன சொல்லுதுன்னா எஸ்கியூஎல் சர்வர் 2022 இன்ஸ்டால் பண்ண போறோம். எக்ஸ்பிரஸ் எடிஷன் ஸ்பெசிஃபை எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் லொகேஷன் எங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்க மாத்துறதுன்னா மாத்திக்கலாம். ப்ரௌஸ் போய் நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த பாத்தை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும், சைஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தேன். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. நம்ம அன்னைக்கு போன வாரம் பார்த்தது வந்து டெவலப்பர் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன். இதுல போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் அக்வேர் பண்ணி இது வந்து இந்த செட்டப் என்ன பண்ணுது, இந்த இன்ஸ்டாலிங் எஸ்கியூஎல் சர்வர் வரல இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் நடக்கும். இது மீனிங்ஃபுல்லா ஒருத்தரையும் பாருங்க. இது வந்து பைனரி லெவல்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லும். ரொம்ப டீட்டெயிலா தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க ரொம்ப இன்டர்னல்ஸா நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் பார்க்கலாம்.
இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். services.msc போய்க்கிறேன். services.msc வருது. இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா சர்வீசஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே போய் எஸ்கல் சர்வருங்கிற இடத்துல எஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எஸ்ல இதுதான் இருக்கு எம்எஸ்எஸ்எல் செகண்ட் இன்ஸ்டன்ஸ். இப்போ இங்க பாருங்க எஸ்கல் சர்வர் எஸ்கல் எக்ஸ்பிரஸ்னு வருது. இது வந்து முன்ன இல்லை, இப்போ இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு, வர ஆரம்பிச்சு பாருங்க. ஆனால் ஸ்டேட்டை பாருங்க, ரன்னிங் நல்லா இல்லை, ஸ்டேட்டஸ் வந்து எம்டியா இருக்கு பாருங்க. இந்த இருக்குல்ல எஸ்கேல் எக்ஸ்பிரஸ், இங்க பாருங்க ஸ்டேட்டஸ் வந்து எம்டியா இருக்கு. இந்த இன்ஸ்டால் ஆகிறதோட சர்வீஸ் தான் இது, எஸ்கேல் சர்வர் எஸ்கேல் எக்ஸ்பிரஸ். ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. என்ன இன்ஸ்டன்ஸ் பேர் எஸ்கேல் எக்ஸ்பிரஸ், யார் அட்மினிஸ்ட்ரேட்டர், என்ன இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, என்ன வெர்ஷன் எல்லாமே இருக்கு பாருங்க. 16 வந்துருச்சுனாவே 2022. இது வந்து அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் பண்றப்ப இப்படிதான் அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த கனெக்ஷன்ஸ் இங்க வருது பாருங்க. சர்வர் வந்து யாரு, டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ் போகணும், ட்ரஸ்டட் கனெக்ஷன் ட்ரூ. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க கொடுப்பாங்கன்னா அப்ளிகேஷன்ல கான்ஃபிக் ஃபைல்னு ஒன்று இருக்கும், கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு. அது அங்கதான் வந்து எந்த டேட்டாபேஸ் சர்வருக்கு போகணும், எந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும், யாரு விச் லாகின் என்ன லாகின் மூலமா கனெக்ட் பண்ணணும், இந்த எல்லா விவரமும் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல தான் இருக்கும். இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண லாக் ஃபோல்டர். ஏதாவது எரர் அப்படின்னா இதுல போய் நீங்க பாத்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்க. இதுல எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். எரர் வருதுன்னா இங்க போய் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம், என்ன எதனால எரர் வருது அப்படின்னு. அப்போ என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ்கேல் சர்வர் இன்ஜின் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட வெர்ஷன் என்ன, ஒவ்வொரு வெர்ஷனுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போகும். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் எஸ்கேல் சர்வர் இது மூணு வந்துமே காமனா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 160ங்கிறது 150 இருக்கும், 140 இருக்கும், 130 இருக்கும். ஒவ்வொரு வெர்ஷன் நம்பருக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இப்ப கிளிக் கனெக்ட்னு இருக்குல்ல, இப்போ கனெக்ட் கொடுத்தோம்னா எங்க போகுது பாருங்க, எஸ்கியூஎல் சிஎம்டி மூலமா கனெக்ட் ஆகுற மாதிரி போகுது பாருங்க. இந்த செலக்ட் அட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன வெர்ஷன்ல இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. செலக்ட் அட்டட் வெர்ஷன் அப்படின்னு ரன் பண்ணீங்கன்னா, இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா ரன் பண்ணணும் அப்படின்னா எஸ்கியூஎல் சிஎம்டி -s என்னோட சர்வர் நேமு -e அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் இருக்கும். எஸ்கியூஎல் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதே எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ